அனைவருக்கும் வணக்கம். ஏஎம்டி பாசிட்டிவ் அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வீடியோவோட தலைப்பு வெற்றியின் உதாரணம் அப்படிங்கிற தலைப்பில் தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் வெற்றின்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் அது சம்பந்தமாக ஒரு மோட்டிவேஷ்னல், உங்களுக்கு ஒரு உள்ளுணர்வில் ஒரு சேஞ்சஸை உருவாக்குற ஒரு முயற்சி உங்களுக்கு. அண்டு நான் யாரை பயன்படுத்துகிறேன், அது தலைப்பை பாருங்கள், வெற்றியின் உதாரணம் அப்படிங்கிற. இப்போதைக்கு இந்த மாஸ் மீடியா, டிவியாக இருக்கட்டும், டிவிலையும் அண்டு இன்டர்நெட், அந்த சோஷியல் மீடியாஸ் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய சிஎம் விஜய், ஜோசப் விஜய் அவரோட படங்கள், அவரை பற்றின கருத்துக்கள் அதுதான் வந்துட்டுருக்கு. ஸோ இது நான் என்ன ஜோசியராக இருந்துட்டு ஒரு குரு மாதிரி இருந்துட்டு இவர் என்ன அரசியல் பேசுகிறார், இது அரசியலுக்கு அப்பாற்பட்டது. நான் எந்த அரசியல் கட்சியை சார்ந்து பேசுகிறதெல்லாம் கிடையாது. எல்லாவற்றிலும் உள்ள நல்லதை நம்ம எடுத்துக்கணும், அதுதான். அதற்காக தான் இந்த வீடியோ. வெற்றியின் உதாரணம்னு நான் நம்ம சிஎம் அவரை தான் எடுத்துக்கிறோம். இப்போ அவருடைய அந்த தன்மை, அவர் என்ன மாதிரி ஒரு உணர்வுகளெல்லாம் சந்திச்சிருப்பார், எப்படிலாம் சூழல் இருந்துச்சு, இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். ஆனால் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு போகிற மாதிரி, இல்லாட்டி ஏதோ வீடியோவை பார்த்துட்டு ஐயோ பாவன்ட்டு விட்டுற மாதிரி போயிடுவீங்க. அந்த ஒரு சில கருத்துக்களை உள்வாங்கி உள்ள ஒரு ஃபீல் பண்ணுறப்ப தான் நம்மள்ட்ட அந்த மாற்றம் வரும். அதற்காக தான் எனக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும், அதனால் அவரை சொல்கிறேன். இல்லாட்டி நான் டிவிக்கே கட்சி ஆள் அப்படிலாம் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. விஜய் நடிப்பு பிடிக்கும், ஆனால் அதை விட ரஜினி நடிப்பு தான் எனக்கு பிடிக்கும். ஏன்னா இவர் எப்படி கவர்றாரு அப்படின்னு அந்த ஒரு தாட் வந்ததால், எனக்கு ஒரு உணர்வுகள் வந்ததால் அவர் சம்பந்தமான விஷயங்களை உங்கள்கிட்ட பகிர்வோன்னு வரேன். இப்போ வெற்றியின் உதாரணம்னு அவரை எடுத்துக்கிட்டேன். நீங்கள் அப்படியே யோசிச்சு பாருங்கள். ஜஸ்ட்டு ரீகால் தான் பண்ணுறேன். எவ்ரிதிங் யூ நோ, நீங்கள் எல்லாத்தையுமே எவ்ரிதிங் தான் சொல்லணும். எல்லாமே மாஸ் மீடியாஸில் வந்துட்டு தான் இருந்துச்சு. யாரும் கூட்டணி ஃபஸ்ட்டு எடுத்ததுமே என்ன பண்ணுறாரு, ஒரு புதுசாக வராரு, அவருக்கு ஒரு ஆன்சஸ்டர்ஸுங்கிற மாதிரி இந்த நடிகர்கள் மாதிரி அவங்க அரசியலுக்கு அந்தளவுக்கு சோபிக்கிறது அப்படின்னா புகழ் பெற முடியாமல், வெற்றி அடைய முடியாமல், அப்படி ஒரு சூழல் இருக்குது இல்லையா? ஸோ அது கமலஹாசனாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி வந்த விஜயகாந்த், அவருக்கு உடல்நிலை, சில பல காரணங்கள் எதுவாக இருக்கட்டும். இப்போ ரஜினி வர்றேன்ட்டு வராமல் போயிட்டார், பயந்துட்டு. அவர் சொல்கிறப்பையும் இருபெரும் சக்திகள், அவங்க பயங்கர ஆள் பலத்தோடு பணபலத்தோடு இருக்கிறாங்க, நம்ம வெறும் சினிமா புகழை வச்சுட்டு எப்படி நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்னு அந்த ஒரு இதை அவரே கருத்தை வெளிப்படுத்தியிருக்கார். அதற்கு அடுத்தது அவருக்கும் உடம்பு சரியில்லை. ஏன்னா நான் ரஜினி ரசிகன் தான், அதனால் நம்ம அவரை தப்பாக சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம். விஜயை உயர்த்துறதுக்கு ரஜினியை மட்டப்படுத்துகிறேன்னு நினைக்க வேண்டாம். அவர் ரசிகன் தான். அவருடைய உடல் சூழல், அந்த என்விரான்மெண்ட்டும் அப்போதைக்கு கோவிட் அது இது அதற்கு ஒரு விளக்கம் கொடுத்து அவருக்கு, ஏன்னா அவர் ஒரு யோகி ஞானி போல தான். ஏன்னா 75 வருஷம் வரைக்கும், 75 வயசு வரைக்கும் அவர் பாட்டு நடிச்சிட்ருக்கார் பாருங்கள். அதுவும் ஹீரோ ஓரியன்ட் சப்ஜெக்ட். அந்த அளவுக்கு பெரிய திறமையான ஒரு வித்தியாசம் பண்ணுறார், ஸ்டைல் பண்ணுறார். கமலஹாசன் அளவுக்கு அந்த அளவுக்கு திறமைசாலியா, அப்படி டெடிக்கேட்டடாக இது பண்ணுறவரா, தட் இஸ் மேக்கப்பாக இருக்கட்டும், அந்த நடிப்பு திறனை வெளிப்படுத்துவதாக இருக்கட்டும், அதெல்லாம் இல்லை. ரஜினி ஒரு 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 சம்திங் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறது. அதை மற்ற டேரக்டர்ஸ், இளம் டேரக்டர்ஸோடலாம் தன்னை தாழ்த்தி அவங்க கூட இறங்கிக்கிறது. அவர் யோகி போல தான் தன்னை தாழ்த்தி கொள்வார். அப்படியே காட்டுவார், வழுக்கத்தலையா, தாடியா, பேன் அப்படியே இருப்பார். பெருசாக தன்னை இது பண்ணிக்க மாட்டார். அந்த படம்னு வந்தால் ஒண்டி தான் விக்கு அது இது அந்த கேரக்டராக மாறி அதில் சம்திங் டிஃப்ரெண்ட்டாக அந்த தன்மையை செய்கிறதால தான் ஒரு 10 படம் வருதுன்னாக்கா கமலஹாசன் படம் 1-2 ஓரளவு ஓடும், மற்ற படம் அடி வாங்குற மாதிரி வரும்.
இதே ரஜினிகாந்த் படம் 10 வருதுன்னா 10ம் ஓடும், ஏதோ 1 2 தான் சுமாராக ஓடும். இந்த மாதிரி ஒரு வித்தியாசங்கள்லாம் திறமையை வைத்து, ஒரு உழைப்பை வைத்து, அதனால் மட்டுமே அந்த வெற்றி கிடைக்கும், புகழ் கிடைக்குங்கிறது இல்லைங்கிறத புரிஞ்சுக்கலாம். கமலஹாசன் மாதிரி இவர் உழைக்கலன்னு இருக்கேன் பாருங்க. இப்போ இவங்க 2 பேர் என்னுடைய இதில் சின்ன வயசில் கமலஹாசன், கமல், ரஜினி அப்படின்னு தான் பார்த்தோம். இப்போ இந்த விஜயை பார்க்குறப்ப ஆக்சுவலாக அவர் அந்த ஆரம்பத்திலேயே சொல்கிறார், ஃபஸ்ட்டு மீட்டிங்லேயே கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறார். ஏன்னா அவருடைய முன்னாடி உள்ள வந்தவங்க, அந்த திரைத்துறையிலேருந்து வந்தவங்க அந்த அளவுக்கு சோபிக்கலை. ஏற்கனவே வந்த 2 பேர் ஜாம்பவானாக இருந்தாங்க. எம்ஜிஆராக இருக்கட்டும், அம்மா செல்வி ஜெயலலிதாவாக இருக்கட்டும், 2 பேரும் அவங்க டெரராக அவங்க இருக்கிற வரைக்கும் அவங்க ஒரு அப்படி ஒரு ஆளுமையை வெளிப்படுத்தினாங்க. ஆனால் அடுத்து வரக்கூடிய கமல், விஜயகாந்த் அண்ட் ரஜினிகாந்த் இவங்கெல்லாம் அந்தளவுக்கு, ரஜினி வரவே இல்லை, இவங்க 2 பேரும் வந்தாலும் அந்தளவுக்கு பெருசாக இது பண்ண முடியல. இப்படி ஒரு சூழலில் ஒரு நடிகர் வர்றதுக்கு யோசிக்கிறார் அப்படின்னா யாரும் யோசிக்க மாட்டோம். இப்போ அப்படியே விஜய் மனநிலையில் நீங்கள் இருங்க. இப்படி ஒரு சூழல் இருக்குன்னா ஒரு நடிகர் அரசியலுக்கு வர விரும்புவாரா? நீங்கள் அந்த நடிகராக மாறிடுங்க. நீங்கள் விரும்புவீங்களா? யோசிங்க. இது எதுன்னா இப்படி தான் இது தாரணைன்னு, மெடிடேஷன் போல். மெடிடேஷனுக்கு உள்ள நுழையிறதுக்கு ப்ரீவியஸ் ஸ்டேஜ், ஒரு பர்டிகுலர் இதை பொறுத்து அதை தாரணைன்னா அது சம்பந்தமாக நம்ம ஃபீல் பண்ணுறது, அப்போ தான் அதுக்கு தீர்வுகள்லாம் வரும். ஸோ அந்த விஜய் மனநிலையில் நீங்கள் போய்க்கோங்க. நீங்கள் விஜய், நீங்கள் இப்போ இந்த மாதிரிலாம் இருக்குது சூழல். 2 பெரிய ஜாம்பவான், அந்த ரஜினிகாந்த் சொன்ன அந்த இதெல்லாம் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த சூழலில் ஒரு உச்சத்தில் இருக்கக்கூடிய நடிகர், நல்லா சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கிறவர், 200 கோடி என்னமோலாம் இப்போ சொல்கிறாங்க, எனக்கு தெரியல, அவரோட ஜாதகமும் தெரியாது. இப்போ நான் அவர் ஜாதகத்தை வச்சுட்டு பேசுகிறேன்னு இல்லை, அந்த ஒரு ஆன்மாவுக்கு எப்படி வலிமை இருக்குது, நம்ம எப்படி அது மாதிரி மாறணும் அப்படிங்கிறதுக்காக தான். அப்படியே அந்த விஜயா நீங்கள் மாறிக்கங்க. இந்த ஒரு சூழலில் நீங்கள் டெசிஷன் எடுப்பீங்களா? ஏற்கனவே வந்த நடிகர்கள் அந்த அளவுக்கு இதாக இல்லை. நம்ம எம்ஜிஆர் ஆக முடியாது, ஜெயலலிதா மாதிரி, செல்வி ஜெயலலிதா மாதிரி ஆக முடியுமா? அதெல்லாம் நடிகர்களுக்கு வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி தான் ஒரு நெகட்டிவ் சூழல். பெரிய மாபெரும் கட்சிகள் பெரிய கூட்டணியோடு இருக்குது. ஒரு ஆள் இல்லை, எல்லாம் 8 கட்சி 10 கட்சி கூட்டணி அப்படிலாம் பண்ணிக்கிறாங்க. நான் ரொம்ப அரசியல் தெரியாது, இந்த டிவி நியூஸு அப்படி இப்படி பார்க்குறப்ப தெரியறதால நம்ம அதுலேருந்து என்ன கற்றுக்குறோம், அதை எப்படி தாரணையில் இதில் அசை போட்டு எப்படி நம்ம அது நம்ம உணர்வுக்கு கொண்டு வர்றது, அப்படி அந்த முயற்சி தான் என்னுடைய அஸ்ட்ரோமைன் தெரபி அன்புள்ளங்களாக இருக்கட்டும், ஏஎம்டி பாசிட்டிவ் ஏஎம்டி நியூட்ரல் அன்புள்ளங்களுக்கு ஒரு விதையை போட்டு விடுவோமே அப்படின்ட்டு தான் நான் பேசுகிறேன். இப்போ விஜயோட ரசிகன் இல்லை, விஜய் மேலே ஒரு இது இல்லை, அது நல்லது எங்கே இருந்தாலும் எடுத்துக்கணும், எல்லோருமே குரு தான். இப்போ அந்த விஜய் அந்த மனநிலையில் இருக்கிறப்ப அவர் எடுத்த டெசிஷன் நம்ம எடுப்போமான்னு யோசிங்க. அப்படி எடுக்கணும். இருந்தாலும் சூழலுக்கு ஏற்றபடி அவர் என்ன பண்ணுறாரு, நான் சாதிச்சாகணும், ஏதாவது இந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும். அப்போ அங்கே தியாகம் வருது. பெரிய சேலரி, பெரிய ஒரு சூப்பர் ஸ்டார் ரேஞ்சில் இருக்கக்கூடியவர், தமிழ் சினிமாவில் இப்போதைக்கு நம்பர் 1 இருக்கிற மாதிரி அதிக சம்பளம் வாங்கக்கூடியவர். அப்படியே நீங்கள் நினச்சி பாருங்கள், அது மாதிரி இருக்கிறப்ப அதை அடைய எவ்வளவு கஷ்டப்பட்டுருப்பார். அந்த பழைய வீடியோஸ் எல்லாம் கூட வருது, இந்த மூஞ்செல்லாம் நடிக்குமா, இதெல்லாம் ஹீரோ ஆகுமா, இதுக்கெல்லாம் டான்ஸ் ஆட தெரியுமா, அது மூஞ்சை பார்த்தாலே அசிங்க என்னென்னமோலாம் பேசியிருக்காங்கன்னு எனக்கு ரொம்ப தெரியல. அந்த நெகட்டிவ் இதெல்லாம் பார்க்கல, ஒரு சில வீடியோஸ் பார்க்குறப்ப நான் பார்த்தது, இந்த மூஞ்செல்லாம் நடிக்க வந்துருச்சு பாரு, அது இதுன்னு ஒரு மாதிரி. நானும் பார்த்தேன் பழைய விஜய் படங்கள், அவரோட மூஞ்சை பார்த்தா அந்தளவுக்கு நல்லா தான் இல்லை. அது உண்மையை ஒத்துக்கணும்ல, நடுப்புற சும்மா அப்படியே பண்ண முடியாதுல்ல. ஆனால் இப்போ எப்படி அது ஒரு கவர்ச்சிகரமான முகமாக மாறுது, அதை பற்றி யோசிக்கிறப்ப தான் இந்த இது வந்துச்சு. இப்போ நம்ம அதை மாதிரி செய்வோமா? அப்படி ஒரு தியாகம் தூக்கி எறிஞ்சிட்டு
இந்த மக்கள் எனக்கு அவ்வளோ இந்த ஒரு ஸ்டேஜை கொடுத்துருக்காங்க, இந்த புகழை, இந்த மரியாதையை, இந்த பணத்தை இப்படி கொடுத்துருக்காங்க. அந்த கொடுத்த அந்த ஆன்மாக்களுக்கு நான் என்ன செய்யறது, நான் திருப்பி கொடுக்கணுமே அப்படின்னு நினைக்கிறதே ஒரு யோக நிலை. அது ஏஎம்டி நியூட்ரலில் நம்ம அது பார்ப்போம், வெற்றியின் சூட்சமோன்ட்டு. இங்கே வெற்றியின் உதாரணம்னா இந்த மாதிரி ஒரு சூழலில் நம்ம வரவே மாட்டோம். இருக்கிற வரைக்கும் நடிச்சு விட்டு இந்த புகழ் இருக்குது, மரியாதை இருக்குது, ஏன் ரொம்ப சிரமப்பட்டுக்க வேணாம். இந்த ரஜினிகாந்த் பாருங்கள், இது வரைக்கும் நல்லா இது பண்ணிகிட்ருக்காரு, அப்படியே போயிட்டே இருப்போம், போகலாம். ஆனால் அந்த ஆன்மாவுக்கு அந்த ஒரு தாகம், நம்மளுக்கு நல்லது செஞ்ச அந்த மக்களுக்கு, அந்த ஆன்மாக்களுக்கு அவங்களுக்கு நல்லது பண்ணணும், எனக்கு சந்தோஷம், புகழ், மரியாதையெல்லாம் கொடுத்தாங்க. ஸோ அதை நாம் எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுக்கணும், பலருக்கும் கொடுக்கணும். அந்த மனநிலை வந்ததால தான் அந்த தியாக உணர்வு வருது. தூக்கி விட்டுறார். 200 கோடியா 300 கோடியா என்னமோ சொல்கிறாங்க, எனக்கு தெரியல. அந்த பணத்தை வேண்டாம், இதுக்கு மேலே நான் நடிக்க மாட்டேன். அதை சொல்கிறதுக்கே ஒரு வீரம், ஒரு ஆண்மைத்தனம் வேணும்பாங்க. ஒரு ஆண்மைத்தனம்னா ஆண் பெண்ணை வித்தியாசப்படுத்தி பேசுகிறேன்னு நினைக்க வேணாம். ஒரு ஆண்னாலே வீரம்பாங்க, ஒரு ஸ்ட்ராங்னஸ். அந்த ஒரு பவர் நம்மளுக்கு வருமானு பாருங்கள். இதான் வெற்றியின் உதாரணம்னு ஏன் சொல்கிறேன்னா, நம்ம அப்படி கல்டிவேட் பண்ணிக்கணும், நம்ம அப்படி மாறணும். ஏன்னா கட்டங்கள் எப்படி இருந்தாலும் கூட குறைச்ச இருக்கும். பயந்தாங்குழி, வீக்காக இருக்கிறவங்க, ஜாதகம் வெயிட் இல்லை அதுனாலும் நம்ம மனம் அதை மாதிரி ஒரு இடத்துல குவிக்கிறப்ப ஸ்ட்ராங்காக வரும். அதனால தான் நீங்கள் இப்போ இந்த விஜயை உதாரணத்துக்கு எடுத்துக்கணும். அவர் கூட்டணி ஆட்சின்னு சொல்லி கூப்பிடுறார், ஒரு ஆள் போகலை. அப்பயாவது பயம் வரும். அவர் விடலை. எல்லாத்துலேயும் தடைகள். அவர் ஈஸியாக இது பண்ணிட்டாரா? மற்ற அரசியல் கட்சிகள் அப்படியே 234 தொகுதியிலும் போய் அப்படியே பிரச்சாரம் பண்ண மாதிரி அவரால் பண்ண முடிந்ததா? முடியல. அதற்கேற்றபடி கூட்டம், அதற்கேற்றபடி ஆட்கள் இல்லை, அப்படியெல்லாம் கூட்டம் வந்தும் அவர் வந்தால் பல ஆயிரம் பேர் இல்லாட்டி சில லட்சம் பேர் வராங்க, மெயின்டைன் பண்ண முடியல. அந்த மாதிரி இருந்தும் இந்த எதிர்கட்சிகள்ங்கிறது இல்லை, ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், எதிர்கட்சியாக இருக்கட்டும், பெரிய கட்சிகள்லாம் அவரை, இதெல்லாம் நடிகர்கள்லாம் வர முடியாதுங்க, எல்லோருமே மட்டமாக தான். இந்த ஓரத்தில் அடிபட்டுறாதுங்கிற மாதிரி வித்தியாசமாலாம் அவரை எவ்வளவு தான் மட்டப்படுத்துகிற மாதிரி தான் எல்லா கட்சிகளும், சின்ன சின்ன கட்சிகள் எல்லோருமே அப்படி பேசுகிறாங்க. அவர் அதில் காதில் வாங்கியிருந்தார், அதில் அவர் மனசை அந்த கெட்டதை வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு வீக் ஆகிடுவார். அவர் அதை பற்றி கண்டுக்கவே இல்லை. அவர் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாரு எதிரி யாருன்னு. டிஎம்கே டிவிகேங்கிறார், டிவிகே டிஎம்கே ரெண்டுத்துக்கு தான் முதல். இதெல்லாம் வெற்றியின் உதாரணம். நோட் பண்ணிக்கங்க, ஃபீல் பண்ணுங்க. ஒரு வாழும் மனிதர். அதனால் விஜய் ஒரு பெரிய ஆளுன்னு நான் ஒரு புகழ்கிறது, அந்த ஆன்மா வெயிட்டான ஆன்மாவாக இருக்குது. நம்ம அப்படி நினைக்கிறப்ப அது மாதிரி வரும் பவர், பிரபஞ்சமே உதவி செய்யும். அந்த மாதிரி ஒரு தன்மை. அவர் சூழ்நிலைக்கு ஏற்றபடி சரி எல்லாரையும் கூப்பிட்டுக்குவோம், நம்ம நல்லது பண்ணணும்னு நினைக்கிறோம். அவர் நான் சிஎம்ஆகி பெருசாக அதிகாரம் பண்ணணுன்னா அவர் புத்திக்கு திங்க் பண்ணார்னா அது லிமிட்டட் சக்ஸஸாக தான் இருக்கும். அவர் அது மாதிரி நினைக்கல, அதிகாரத்தை பகிர்வோம், கூட்டணி ஆட்சி அப்படின்னு ப்ரப்போஸ் பண்ணுறார். அதுவே பெரிய விஷயம். ஒரு ஆளும் அல்ல, இது பிரபஞ்சம் அப்படி பண்ணும். யாராவது 1-2 பேர் வந்திருந்தா அவருடைய வெயிட் குறையும். எங்களால் தான் ஜெயிச்சிருக்காரு இவர், பெரிய இவரா அப்படிங்கிற மாதிரி. இந்த பிரபஞ்சம் எது நம்மளுக்கு தேவையோ, நம்ம அந்த இதில் ஸ்ட்ராங்காக இருந்தோம், அந்த கொள்கையில், கோலில் ஒரு விஷயத்தை பிடிச்சிக்கிட்டு அதில் ஸ்ட்ராங்காக இருந்தோம் அப்படின்னா இந்த பிரபஞ்சமே உதவி செய்யுங்கிறதுக்கு உதாரணம் அவர் விஜய். அவர் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக எல்லாம் தடை பிரச்சனை, இந்த கரூர் சம்பவம் அதிலெல்லாம் வீக்காக அவர் போய் ஒழிஞ்சிட்டா இதோட முடிஞ்சிச்சு. என்னென்னமோலாம் நெகட்டிவாக வந்துச்சு. நான் நெகட்டிவ் பேச விரும்பலை, உங்களுக்கே தெரியும் மாஸ் மீடியாவில் எது இருந்தோம். இப்போ கூட அவர் பேசுகிறாரா? ஆனால் பேச வேண்டிய இடத்துல பேசுகிறார், ஸ்ட்ராங்காக பேசுகிறார்.
இந்த ஓத்து எடுக்கிறப்ப கூட பார்த்தீங்கன்னாக்கா பார்க்காம சொல்கிறார். அது ஒரு பயம் வரும். என்னதான் இருந்தாலும் நடிகன் ஒரு இதாக இருந்தால் கூட ஒரு ஆசிரியராக இருக்கிறது, மனப்பாடம் பண்ணக்கூடிய மைண்ட் இருக்கிற ஆளாக இருந்தாலும், ஒரு ஆளுநர் அது இது ஒரு பெரிய ஒரு கேதரிங் இருக்கிறப்ப அதெல்லாம் பழக்கம் வந்தால் ஈஸியாக இருக்குன்னு எல்லாம் சொல்லுவாங்க. பட்டு தான் ஒரு பதவி ஏற்கிறப்ப ஒரு ஸ்டேஜிலேருந்து ஒரு உச்சபட்ச நடிகருங்கிற ஸ்டேஜிலேருந்து ஒரு சிஎம்னு மாறுறப்ப ஒரு பதட்டம் வரதான் செய்யும். அதை நீங்கள் பார்த்துருக்கலாம். அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அந்த சேரில் போய் உட்கார்றப்பயே அப்படியே ஃபீல் பண்ணி தயங்கி போவார். செங்கோட்டையன் போய் நீ உட்காருங்கன்னு அப்படி கையை காட்டுவார். அந்த ஒரு என்ன தன்னை தாழ்த்திக்கிற இது அப்படி கர்வம் இல்லை, ஜெயிச்சிட்டோம்ல. அதுவே அவரே சொல்கிறார் பாருங்க, ஏதோ ஜெயிச்சிட்டோம், ஒரு ஆட்டம் ஆடிடுவோம் அப்படின்றத எரேஸ் பண்ணிடுங்கன்னு. ஏன்னா இது உள்ளேருந்து பேசுறது, யோசிச்சுட்டு பேசிக்கிறது கிடையாது. யோசிச்சுட்டு பண்ணக்கூடாது, உள்ள தோணும். அதுக்கு தான் நான் மெடிடேட் பண்ணணுங்கிறேன். அவர் மெடிடேட் பண்ணாரா என்ன ஏதுங்கிறது ஏஎம்டி நியூட்ரலில் பார்ப்போம். எனக்கு பெரிய விஜய்கிட்ட தொடர்பு இல்லைன்னாலும் அவருடைய இது வீடியோஸ் வந்துட்டு இருக்குல்ல, ஷார்ட்ஸ் மாதிரிலாம், அதை பார்த்ததால சரி, அதை வந்து சில ஆன்மாக்களுக்கு உணர தெரியாது, உணர வைப்போமேங்கிறது தான் இது முயற்சி. அவர் அப்படி ஒரு என்னதான் நெகட்டிவாக இருந்தாலும் விடாமல் முடிந்த அளவுக்கு, தன்னால் முடிந்த அளவுக்கு தான் அவர் செஞ்சார். எல்லா இடத்துக்கும் பிரச்சாரம் போனாரா, என்னென்னமோ நெகட்டிவ்லாம் பேசுனாங்க, நக்கலாக கேவலமாக அலட்சியமாக மட்டமாக பேசுனாங்க. நெகட்டிவ்லாம் அவர் ஏற்றுக்கவே இல்லையே. அவரோட ஃபீல் இதுதான், நான் இதை செய்ய வந்திருக்கேன், அதில் ஸ்ட்ராங்காக இருந்தார். அதை பற்றி கவலை இல்லை. பின்னாடி இதை யோசிச்சு பார்த்தா ஐயோ ஒருவேளை தோத்துட்டா டிஎம்கே ஏடிஎம்கே எந்த ஆட்சி வந்தாலும் நம்மளுக்கு எப்படி, அதுலேயே விமர்சகர்கள்லாம் பேசுகிறாங்கல்ல, இது தோத்துட்டாருன்னா அவ்வளோதான், இவர் டெப்டி சிஎம் மாதிரி ஒரு இது பண்ணிக்கிட்டு கூட்டணி வச்சுட்டு போனால் தப்பிக்கலாம், அது இதுன்னு எப்படிலாம். பட் அவர் உறுதியாக இருக்கார் பாருங்க. கற்றுக்கணும். என்ன விஜய் யார், சாதாரண நடிகன், அவன் என்ன சின்ன பையன். சில பேர் ஏஜாக இருக்கிறவங்க 50 60 வயசு 70 வயசு ஆனவங்க, அதாவது சின்ன பையன், அதை எடுக்கக்கூடாது. சின்ன எல்லாத்துட்டையும், சின்ன உயிரினங்கள்கிட்டையும் ஞானம் கிடைக்கும். நம்ம அப்படி தான் பார்க்கணும். எல்லாத்தையும் அன்பு செய்யணும், எல்லோரையும் அன்பு செய்யணும். ஸோ அந்த இதை பார்க்குறப்ப அவருடைய உணர்வுகள் பார்த்துக்கங்க, விடாமல் அந்த இதை சொல்லிகிட்ருக்கார். அதில் வேற ஒரு ஜோசியர் ஒருத்தர் பேசுகிறப்ப கூட சொல்கிறார், அவர் தீவிர முருக பக்தருங்கிறாரு. முருகர் கோயிலுக்கு அவர் ஒரு அரசியல் இது மாதிரிலாம் பயன்படுத்தினா அவர் கோயிலுக்கு முன்னாடியே போயிருக்கலாம். திருச்செந்தூர் கோயில் போனார் இல்லைங்களா, எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு போகிறார், எலெக்ஷனுக்கு முன்னாடியே. ஏன்னா அரசியல்னாலே அதுதானேங்க, நான் ஒரு முருக பக்தர்கள்லாம் ஓட்டு வரட்டுமே, அது சாதாரண மனநிலை. நீங்கள் கொள்கையில் ஸ்ட்ராங்காக இருந்துட்டு அதி தீவிரமாக இருந்தீங்கன்னா பிரபஞ்சமே உங்களுக்கு உதவி செய்யும். அதுதான் அந்த விஜய் உதாரணம். எல்லோருமே, அது ரஜினியே என்ன சொல்கிறாரு, ஆச்சரியம் கலந்த ஒரு ஒரு ஆனந்தத்தை, நம்ப முடியாத அந்த ஒரு இது வந்த மாதிரி அவர் உணர்வை வெளிப்படுத்துகிறார். எல்லோருக்கும் அப்படி தானே இருந்துச்சு. ஸோ நம்ம வெற்றியின் உதாரணம்னு நான் சொல்கிறப்ப அவரோட இதை அப்படி கொஞ்சம் ஒரு பண்ணுங்க, அந்த ஆன்மா உங்களுக்கு உணர்த்தும், இந்த பிரபஞ்ச ரகசியம் உங்களுக்கு புரியும். அதுக்கு தான் ஒரு உதாரணத்தையே காட்டுது. நம்ம அஸ்ட்ரோமைன் தெரபி அன்புள்ளங்கள் அப்படியே பார்த்துட்டு ஆமாம் இது நம்மெல்லாம் ஆக முடியுமான்ட்டு போவோம், ஏதாவது நினச்சிட்டு வித்ரா பண்ணிட்டு போவோம். அதனால் கம்பல்சரியாக அந்த ஒரு ஃபீல் பண்ணணும். இப்படிலாம் இருந்தார், எவ்வளவு தடைகள் பிரச்சனைகள் அது என்ன இது இருந்தாலும் மற்றவங்க ஒத்துழைப்பு எதுவும் இவரு இது பண்ணுறார். கூட்டணி ஆட்சின்னு யாருமே வரல, எல்லாமே வீக் ஆகல. அந்த பிரபஞ்ச நாயகன் அந்த சூப்பர் பவர்கிட்ட சொல்லிட்டு அவர், ஆனால் அந்த இதில் வேண்டுதல்லாம் பயம் இருக்கும்ல யாருக்காக இருந்தாலும். அது முட்டி போட்டுட்டு அந்த இதில் கோயிலுக்கு போனதை கூட சொல்லுவாங்க, காலில் இது பண்ணியிருக்காரு அது இதுன்னு. இதெல்லாம் சின்ன கோயில், அவருக்கு பிடிச்சது போனது. அதை திருச்செந்தூர்னா பெருசாக தெரியும், முருகன் தான் வேலை வச்சுட்டு அரசியல் பண்ணாங்கல்லாம், அது மாதிரி அவர் பண்ணல பாருங்கள். முட்டி போட்டுட்டு போனதுக்கே இந்த நீ பேடு வச்சுருக்காரு அப்படி இப்படிங்கிற மாதிரி என்னென்னமோ இது வரதான் செய்யும். இப்படி தான் பிரபஞ்சம். ஏன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் கலந்தது தான். நம்ம பாசிட்டிவை எடுத்துக்கணும், நெகட்டிவை தள்ளி விடணும்.
அந்த உணர்ச்சி வசப்படக்கூடிய நிலை இல்லாமல் அவர் தன்னை மேம்படுத்தி கொண்டார். நடக்கிறது நடக்கட்டும். அவரால் முடிந்ததை தான் செஞ்சார், எல்லா இடத்துக்கும் போகலை. அதை மாதிரி நம்ம செய்கிறோம். கொள்கையில் கோல், எய்ம், அதில் இலக்கில் உறுதியாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வெற்றி உங்களுக்கு தான். சார் கட்டம்லாம் பற்றி பேசுகிறீங்க, ஜோதிடர் கட்டம் எப்படி இருந்தாலும் நான் அதை பல வீடியோவில் சொல்லுவேன். நீங்கள் மெடிடேட் தியானம் பண்ணிட்டீங்கன்னா கோள்கள் கூட கெடுக்க முடியாதுங்க. வேணா அதுக்கப்புறம் ஜோதிடர்கள் சொல்லுவாங்க, அவர் கன்னி லக்னம், கன்னி ராசி என்னென்னமோ சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஓகே, அதெல்லாம் ஒரு ஜோதிடம்ங்கிறது ஒரு மொழி போல தான், ஒரு இன்டர்பிரட் பண்ணுறது, அவ்வளோதான். மற்றபடி வெற்றியின் சூட்சமங்கிற அந்த வீடியோவில் இந்த விஜயோட இன்னொரு பக்கத்தை நம்ம பார்க்கலாம். இப்போ வெற்றியின் உதாரணம்னா இப்போ மேலோட்டமாக நம்ம பார்க்குறப்பயே அந்த ஸ்ட்ராங்னஸ் உணருங்க. நன்றி அன்புலங்களே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் அருட்குழந்தை ஆறு கணேசன். நன்றி, வணக்கம்.